அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராசி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சூரிய பகவானவர் ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவான் ரிஷப ராசியிலே இருக்கார். அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பயிற்சி, அதாவது இரண்டு புதன் பயிற்சிகள் நடக்க போகுது. அதாவது வாரம் அப்படிங்கிற மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி புதன் பகவான் மாற போறார், 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார். சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவானவர் மீன ராசியிலே இருக்கார். குரு பகவான் பயிற்சியான வாக்குல அப்படியே மிதுன ராசியிலே இருக்கார். சுக்கிர பகவானவர் ஜூன் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது மே மாசம் 31ஆம் தேதி சாயங்கால நேரத்துல மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால ஜூன் ஃபுல்லாவே சுக்கிர பகவானவர் மேசராசியிலே சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பயிற்சி நாட்களும் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடங்களும். இதனால என்ன நிகழ்வுகள் உலக ரீதியா நடக்கும்னா, அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும். அதிகாரப்பூர்வமான, அதாவது இதை நீங்க செஞ்சே ஆகணும், மக்கள் நல்ல திட்டங்கள், ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க. சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம். அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தாப்புல இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க. சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசியாதிபதி சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ராசியிலே செவ்வாய் கேது பகவான் இணைவு இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ஜூன் மாசம் ஃபுல்லாவே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வீரம் அதிகமா வரும். வீரம் அதிகமா வர்றதோட கோபம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். அனாவசியமான கோபம் இல்ல அத்தியாவசியமான கோபம், ஏமாற்றத்தால் வர்ற கோபம், அதுதான் அதை பொருந்தி சொல்லணும்னா இதுதான். செவ்வாய் கேதுவும் இணையறனால கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியாது. அந்த ஏமாற்றத்தால கோபம் வருது. அந்த கோபத்தால தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு, இல்ல தாய்க்கு தந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயோட கேது இணையுது. அதே மாதிரி ராசியாதிபதி 11ல போகுது. எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜா நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை. ராசிக்கு 7ல ராகு, ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல. இது அட்வான்டேஜ் தான். பட் ஆனா இது ஒரு ஏமாற்றம் இருக்கு. ஏதோ ஒரு இழப்பீடு, அந்த இழப்பீடால முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். புதன் ராசிக்கு 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் 2-11 11ஆம் இடத்துல ஆட்சி வராது, ஆட்சி பலம் பெறுறார். அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், சப்போர்ட் பன்மடங்கு உயரும். அதாவது உங்க பக்கம் நியாயம் நிற்கும், நியாயம் பேசும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேரம். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானோட சஞ்சாரம் எல்லாமே இங்க பாருங்க. 5ஆம் அதிபதி 11ல. சோ குழந்தைகளால் ஆதாயம், பேச்சால் ஆதாயம், சேமிப்பு கிடங்கு அதிகமா, சேமிப்பு பணம் அதிகமா வச்சுக்கணும். நீங்க எதை பண்ணாலும் இரட்டை தன்மைக்கு கொண்டு போகும். 1 போட்டு 2 எடுக்கணும். ஆனா இந்த 1 போட்டு 2 எடுக்கணுங்கிறது முதல்ல ஏமாற்றத்தையே தரும். இந்த ஏமாற்றத்தை தந்த பிறகு உங்கள் ஆசையை ஈடேற்றிக் கொள்ளும். ஏமாற்றம் இல்லைன்னா என்ன இருக்கும்? ஏமாற்றம் இல்லைன்னா நீங்க ஏமாத்துவீங்க. இந்த ஏமாற்றங்கிறது எப்ப வருதுன்னா எக்ஸ்பெக்டேஷனால வருது, ஆசைகளால வருது. ஆசைகள் நிறைவேறலாம் ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை ஆசைப்பட்டீங்களோ அதுவே திருப்பி கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பேரும் புகழ், ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு சிறு மனச்சங்கட்டமோ, ஒரு குழப்பமோ, இல்ல ஒரு வேண்டா வெறுப்பான ஏதோ, எனக்கு யாரும் தேவையில்லை, பற்றற்ற நிலை, துறவித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யாருமே வேண்டாம். இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா கேது ராசியில சஞ்சாரம் செய்யும் போதுல எல்லாருமே சிம்மராசிகள் அனைத்துமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எனக்கு என்னை ஆளை விடுங்கடா சாமி, நான் நிம்மதியா வாழணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அதுவும் சூரியனோட கோச்சாரத்துக்கு ஏத்தாப்புல ஒவ்வொன்னு. இப்ப என்ன பேஷன் 11ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் ஆசைகள்,
ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஆசைக்காண்டி நீங்க எதையும் செய்வீங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. முடிஞ்சா உதவி பண்ணி இல்லாட்டி உங்க வேலையை நீ பார்த்துட்டு போ, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும். முழுக்க முழுக்க உங்களோட ஆசைகளை மட்டுமே நீங்க யோசிப்பீங்க. அதுக்காண்டி துணிஞ்சு இறங்குவீங்க, தைரியமா போவீங்க. தொழில் ரிலேட்டடா இருக்கவங்க எல்லாம் பெரிய லெவல்ல, இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடிய ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஆனா அந்த தொழிலை செய்யறதுக்கான சூழ்நிலை கூட உங்கள்கிட்ட இல்ல. யாராவது உதவின்னு போய் கேப்பீங்கன்னா பண்ண மாட்டாங்க. உடனே நீங்க யோசிக்க மாட்டீங்க, அடுத்து நான் பாட்டுக்கு செய்யறேன், எனக்கு செய்ய தெரியும், அடுத்து இதுன்னு அடுத்தடுத்து நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. அகலக்கால் வைக்க தயங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 8ல சனி ட்ரேடிங், ராசி 11ஆம் இடத்துக்கு புதன் வரப்போறாருல, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வரப்போறாரு, புதன் வரப்போறாரு. அப்ப ட்ரேடிங் சார்ந்த அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு யோசிக்க தோணும், ஆசைகளை தூண்டும். ஆசைகளை தூண்டினா ஆரம்பத்துல என்ன சொல்றேன், ஏமாற்றத்துக்கு பிறகுதான் எல்லாம் அப்படின்ட்டு. சோ ஆசைகள் தூண்டும் போது ஆசைகளை அடக்கணும். இந்த நேரத்துல ஒடுங்கி உட்காரணும். ஆசைகளை ஒடுக்கி உட்கார வைக்க தெரிஞ்சவங்க நல்லா இருப்பீங்க, பெரிய லெவல்ல வருவீங்க. ஆசைகளை அடக்க தெரியல அப்படின்னா அது என்ன ஆகும், ஏமாற்றத்தை தந்துடும். அந்த ஏமாற்றம் திரும்பவும் உங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். அதான் என்ன, நியாயமான வழியில ஒரு அடி விழுந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போறீங்க அப்படிங்கிறதுதான் இந்த நேரம். சரிங்களா? தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். செவ்வாய் கேது இணைவு தப்பு. செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷமான கிரகம். அது கேதுவோட இணையும் போதில அந்த ஆக்ரோஷம் யாரு மேல வேகத்தை காட்டணும் தெரியாம வேகத்தை காட்டிடும். சோ ராசியிலே கேது வரனால மொத்த வேகமும் உங்க மேல வந்துடும். சோ சிம்ம ராசினர் பெற்றோரிடம் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும், அமைதியா விட்டு கொடுத்து போகணும், தன்மையா நடந்துக்க கத்துக்கணும். அப்பா அம்மா கோவப்படுறாங்களா, ரைட்டு, நம்ம கோவப்படட்டும், நம்ம அமைதியா இருப்போம். நம்ம நினைச்சு எரிச்சப்படுறாங்களா, ரைட்டு அப்படின்னு. காரணம் என்ன, ராசியில கேது யாருக்கு, உங்களுக்கு. அப்ப நீங்க தான் ஏமாறுவீங்க, நீங்க தான் மாட்டின ஆடு. சிம்மராசினருக்கு தான் இந்த நேரத்துல அவங்க குடும்பத்துல மாட்டின ஆடு. செவ்வாய் இந்த பக்கம் வர்ற வரையும் கோவத்தை பூரா அவங்க மேல திணிச்சிருவாங்க. இல்ல நீங்க கோவத்தை அவங்க மேல காட்டுறேன்னு அவங்க புண்படுற அளவுக்கு நடந்துக்குவீங்க. கேதுவா நீங்க செயல்பட்டு டிப்ரெஷன் தாங்க முடியாம அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மா முடியாது. செவ்வாய் அவங்க பலம் வாய்ந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சா உங்களால தாங்க முடியுமான்னு கேட்டா அவங்க வயசானவங்க, நீங்க வயசாகாதவங்க. சோ நீங்க தாங்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோகம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல யோகம், அதெல்லாம் ஒரு குறையில. காதல் சார்ந்த அமைப்புகள்லாம் பன்மடங்கு நல்லா இருக்கும். காதல் திருமணம் இந்த நேரத்துல கை முடிக்கிறவங்க, கை கூடுறவங்க நிறைய பேர். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 11ஆம் இடத்துல குருங்கிறது காதல் திருமணம் சார்ந்த அமைப்பெல்லாம் ஈஸியா கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, ஆனா வெளிநாட்டுல வெளியூர்ல நீண்ட தூரம் பயணத்துக்கு பின் தான் வேலை. கணவன் மனைவிலேயே சிறு சிறு வாக்குவாதம், ராசிக்கு ராகு இல்ல அப்படின்னா டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு கூட போங்க. அதெல்லாம் போக வேண்டாம், நிதானமா போங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் 8ல. சோ வேலை சார்ந்த அமைப்புகள் நல்லா இருந்தாலும் திருமணம் சார்ந்த உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எங்க நட்சத்திராதிபதியோட செவ்வாய் இணைகிறார். அப்ப நீங்க கோபக்காரரா மாறிட்டீங்க. செவ்வாய் கேதுவோட இணையும் போது கேது செவ்வாயா மாற்றப்படும். அப்படிங்கும்போது நீங்க கோபக்காரா மாறிட்டீங்க. அப்ப கோபக்காரராகும் போதுல என்ன ஆகும், தாயாரோட உடனே தந்தையாரோட நிச்சயம் பாதிப்பு தன்மையை ஏற்படுத்தும். தேவையில்லாம அவங்கள மனவேதனைப்படுத்திடாதீங்க, தேவையில்லாம அவங்கள சங்கடப்படுத்திடாதீங்க. அதே மாதிரி கேது இருக்கிற ராசி என்ன, சிம்மம். அப்ப சிம்மத்துக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதோ அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். அப்ப என்ன, சிம்ம ராசிக்கு மொத்தமா சொன்னது ஃபுல்லாவே உங்களுக்கு நடக்கும் தான். திருமண வாழ்வு பாதிப்பு, 6ஆம் அதிபதி பாதிப்புங்கும் போது, 6ஆம் அதிபதி 8லங்கும் போது வேலைக்கு உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்கிறவங்களால உங்களுக்கு பாதிப்பு. வேலைக்கு ஆள் வச்சு ஒரு வேலையை நம்ம கொடுத்தோன்னு பொறுப்பா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அவங்க பொறுப்பா பார்க்க மாட்டாங்க, நீங்க தான் உங்க வேலையை பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவியர்களுடைய ஒற்றுமை பிரியும், டைவர்ஸ் லெவலுக்கு கொண்டு போவோம். ராசிக்கு 7ஆம் அதிபதி ராகு இல்ல, 7ஆம் இடத்துல ராகு இருக்குல்ல. நான் என்ன சொன்னேன், சிம்மத்துக்கு போய் அனைத்து பக்கங்களும் இந்த நேரத்துல மகத்துக்கு பொருந்தி வந்துடும். காரணம் என்ன, சிம்மராசி பூராவே இப்ப மகத்த கேதுவோட ஆதிக்கத்துக்குள்ள வந்துருச்சு. கேது யாருன்னா மக நட்சத்திரக்காரங்க. சோ அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவு, டைவர்ஸ் சம்பந்த அமைப்பு, தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். 2ஆம் திருமணம் சார்ந்த யோகம், ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் வர்றார். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்ப 2ஆம் திருமணம் சார்ந்த யோகம். ஆல்ரெடி வாழ்க்கையை இழந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் அமைக்கும். அனைத்து சிம்மராசினருக்கும், மக நட்சத்திரக்காரருக்கும் சொல்ல அனைத்து சிம்மராசினருக்கும் இந்த நேரத்துல 2ஆம் திருமண யோகம் கிடைக்கும். 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால 2வது வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி படிப்பு, உயர்நிலை படிப்பு சூப்பரா இருக்கும்.
அதுவும் ஐடி கம்ப்யூட்டர் ரிலேட்டடா போனவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா போனவங்க, ஐடி ரிலேட்டடா போனவங்க, ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடா போனவங்க, சினிமா ஃபீல்ட்ல போனவங்க, இவங்களுக்குலாம் கல்வி சூப்பரா இருக்கும், உயர்நிலை கல்வி. அதே மாதிரி இந்த நேரத்துல 12th முடிச்சு நான் என்ன படிக்கணும்னாங்க மேக்சிமம் சினிமா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாரும் சூஸ் பண்ணுவீங்க. பிஎஸ்சி விஸ்காம் படிக்கிறேன், மீடியா ரிலேட்டடா போறேன் அப்படிங்கிற படிப்பு தான் உங்களுக்கு அதிகமா தோணும் சிம்மராசினருக்கு. ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க அந்த ஸ்டெப் எடுக்கலாம். சரியா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்க கவனமா இருக்கணும்னா தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும். தந்தையோட பொறுப்புகள் பூரா நீங்க சுமக்கிற தன்மைக்கு வந்துடும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல வெளியில தெரியாத எதிரிகள், எதிர்ப்புகள், பெண்களால் ஆபத்து, உடன் பிறந்த சகோதரியா இருக்கலாம், தாயாரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல கூட பழகிற தோழிகளா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல உள்ள பெண்களா இருக்கலாம், பெண்களால் ஆபத்து. இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு சம் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வரும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றின தவறான ஒரு புரிதல். எல்லாரும் கெட்டவங்க இல்ல, எல்லாரும் நல்லவங்க இல்ல. அந்த கான்செப்ட்ல நல்லவங்களுக்கு உங்களை பத்தின தவறான புரிதல்கள் வந்துடும். கெட்டவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தவறான ரிலேஷன்ஷிப் இந்த நேரத்துல கிடைக்கும். சோ அந்த தப்பான ரிலேஷன்ஷிப் போக வேண்டாம். ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன், தப்பான ரிலேஷனுக்கு போகாதீங்க, எந்த பாதிப்புலையும் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இல்லாட்டி அதனால தேவையில்லாத வீண் விதண்டாவாதங்கள், வம்பு வழக்கு, சண்டைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, குடும்ப பிரிவினை, இந்த மாதிரிலாம் நடக்கும். சோ இந்த ஜூன் மாதமானது சிம்மராசினருக்கு கொஞ்சம் பத்தாம இருக்குன்னே சொல்லலாம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு. வருமானத்துக்குமே கொஞ்சம் பாதிக்கும். வருமானமே கையில இறுக்கி பிடிக்கும். மனைவி பிரிஞ்சு போறதுக்கு உண்டான தன்மை, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற தன்மை, இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்னங்கிறத எச்சரிக்கையா பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல திருமண அமைப்பு கிடைக்காது. ராசிக்கு 7ல ராகு, இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வர்றது, ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் சேர்றது, ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சேர்றது, இதெல்லாம் 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களா இருந்தா 2ஆம் திருமணம் நடக்கும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி மனைவி இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் நடக்கும். முதல் கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நடக்காது. ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல இருக்கார், ராசிக்கு 7ல ராகு இருக்கார். இந்த நேரத்துல மோஸ்டா இந்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு யோசிக்கிறதே தப்பு. தேவையில்லாத விஷயங்கள் தான் உங்களுக்கு கற்பனையில தோணும். தப்பான விஷயங்கள் நிறைய தோணும். அந்த தப்பான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல தைரியம், துணிச்சல் அதிகமா வரும், எக்கச்சக்கமா வரும். தொழில எதை வேணாலும் பண்ணி ஜெயிக்கலாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி சாப்பாடு விஷயங்கள்ல செரிமான பகுதிகள் பாதிப்பு, கழிவு பகுதிகள் பாதிப்பு, இந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் பாதிப்பு. சோ சாப்பிடுறது கரெக்டான பொருட்களை சாப்பிடுறது நல்லது. ஹைஜீனிக்கான ஃபுட்டை சாப்பிட கத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் சார்ந்த அமைப்புகள்லாம் போற மாதிரி இருக்கும். வழக்காடு மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கோர்ட்டு கேஸ் அலையிறது. ஆல்ரெடி எதுவும் ப்ராப்ளம் இருந்தா, பூர்வீக சொத்துல எதுவும் பிரச்சனை இருந்தா அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது ரிலேட்டடா கோர்ட்டு கேஸ்ன்னு போற மாதிரி அமைப்பு வரும். இல்ல அதனால ஒரு மனச்சங்கட்டங்கள் வரும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும். யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க சொத்து சார்ந்த அமைப்புகள்ல. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.